நீ நான் கிறிஸ்தவனா இருக்கணும் பெருமைப்படுறேன். இவனெல்லாம் செருப்புலதான் அடிக்கணும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மிகவும் கடுமையாக சாடியுள்ளார். இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது அரசாங்கத்துடைய முதலமைச்சர் எப்படி இருக்காருன்னா, ஒரு நக்சலைட்டை சேர்ந்தவர் செத்து போயிட்டான். சாமி அப்படின்னு ஒரு நபர். அவனை அந்த லயோலா கல்லூரி கொண்டு வந்து அவனை அந்த பாடி வச்சுட்டு இருக்காங்க. இந்த முதலமைச்சர் அந்த நக்சலைட்டுக்கு பாராட்டு தெரிவிக்காக மாலை மரியாதை போய் செலுத்துறார். அப்ப இந்த பயங்கரவாதிகளுக்கு வந்து ஆதரவான குரல் கொடுக்கறத இந்த அரசாங்கம் பயங்கரவாதத்துக்கு இருக்கக்கூடியது நினைக்க வேண்டியது இருக்குது. சரி, அப்படிதான் முதலமைச்சருடைய பையன் இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்கிற நேற்றுக்கு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு, நான் கிறிஸ்தவனா இருக்கிறது பெருமைப்படுறேன்னு. நீ போயிட வேண்டியது பாதிரியார போய் கிறிஸ்தவ போய் ஜெபம் பண்ண வேண்டியது. இங்க இருக்கே வந்து மக்களுக்கு துணை முதலமைச்சரா இருக்கிற ஒரு துணை முதலமைச்சர்னா நாட்டுல எல்லா மக்களுக்கும் சேர்ந்ததுன்னு ஒரு அமைச்சர், துணை முதலமைச்சர், ஒரு எம்எல்ஏ. நீ நான் கிறிஸ்தவனா இருக்கணும் பெருமைப்படுறேன். இவனெல்லாம் செருப்புலதான் அடிக்கணும். காவல்துறைக்கு வழக்கு போட்டா நாம் பாவப்பது இல்லைன்னா நாமெல்லாம் முதல்ல இந்த அமைப்புக்கு வரும்போது எல்லாம் தயாராக வந்திருக்கிறோம். அதனால நாம் இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கணும். இன்னைக்கு இந்த கருப்புகளை கொண்டாடுறோம் அப்படின்னா நாம் ஒன்றிணையணும். நாம் இவங்களுக்கு ஒரே பாடம் ஓட்டு தான். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கின்ற, அதுக்கான இன்றைய தலைவர் ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பா இயங்கிக் கொண்டிருக்கின்றார். 2026 இந்த பயங்கரவாதிகளுக்கு நாம் அடக்குவதற்கான சூழ்நிலை 26 நாம் தான் உருவாக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஊபி பார்த்துட்டு இருக்கோம். ஊபியில முதல் இந்த காவல்துறை எல்லாம் போய் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. 43 ஆண்டுகளாக பூட்டப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் கோயில இந்த ஊப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அது நீக்கப்பட்டு கிளீன் பண்ணப்பட்டு இப்ப வழிபாட்டுக்கு திறந்து விடப்பட்டு இருக்கின்றது. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட 2020க்கு மேல இந்த குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கான செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.